நீங்க என்ன டீடைல் சொல்லுங்க. ரெக்கார்டு கேக்குறேன். ரெக்கார்டு நான் இதோ காட்டுறேன். இதோ இருக்கு ரெக்கார்டு. இதோ சார் கிட்ட இதோ ரெக்கார்டு இருக்கு. நீங்க உங்க ஐடி கார்டுங்க, உங்க ஐடி கார்டுங்க நான் தரேன். உங்க ஐடி இதோ இருக்கு சார். எனக்கு இருக்கு. ஆஸ் எ பப்ளிக் ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ். ஆஸ் எ பப்ளிக் ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ். ஆமா நீங்க காட்டுங்கன்ற. நீங்க போலீஸ் எப்படி நம்பர் நீங்க காட்டுங்க. நீங்க காட்டுங்க சார். சார் நான் கட் பண்ண முடியாது சார். நான் இதை ரிப்போர்ட் பண்ணுவேன். என்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சொல்லுங்க. லெட் மீ நீங்க. ஒரு போக்குவரத்து காவலர் வாகன உரிமையாளரிடம் அல்லது ஓட்டுநரிடம் நடந்து கொண்ட இந்த முறை முற்றிலும் சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் தவறானது. இந்திய சட்டப்படி காவல்துறை அதிகாரிக்கு சில கடமைகள் உள்ளன. உங்கள் கேள்விகளுக்கான தெளிவான சட்ட பதில்கள் மற்றும் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதன் விவரம் இதோ. காவலரின் பெயர் மற்றும் அடையாளத்தை நேம் பேட்ஜ் மறைப்பது தவறா? ஆம், மிகவும் தவறானது. சட்டப்பிரிவு விதி. உச்ச நீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க மேற்கு வங்க அரசு டி.கே. பாசுவியஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வழக்கில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி பணியில் இருக்கும் அனைத்து காவலர்களும் தங்களது பெயர் மற்றும் பதவியை உணர்த்தும் பெயர் பலகையை நேம் பிளேட் பேட்ஜ் தெளிவாகவும் தெளிவாக புரியும் படியும் அணிய வேண்டும். பெயர் பலகையை செல்போன் அல்லது வேறு ஏதேனும் பொருளை கொண்டு மறைப்பது நீதிமன்ற உத்தரவை மீறும் செயலாகும். என்ன வழக்கு அபராதம் என்று காவலர் கூற மறுப்பது சரியா? இல்லை, அது முற்றிலும் சட்டவிரோதமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 22(1) மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டம் CRPC பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா BNSS படி ஒருவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, என்ன காரணத்திற்காக அபராதம் அல்லது வழக்குப்பதிவு செய்யப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வாகன ஓட்டுநர் உரிமையாளருக்கு முழு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது. காவல்துறையின் கடமை. ஒரு நபருக்கு சலான் அல்லது அபராதம் விதிக்கும் போது எந்த மோட்டார் வாகன சட்டப் பிரிவின் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்படுகிறது, அபராத தொகை எவ்வளவு என்பதை தெளிவுபடுத்த வேண்டியது காவல்துறையினரின் முக்கியமான கடமையாகும். அதை மறைக்கவோ அல்லது கூற மறுக்கவோ அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. சட்டப்படி அந்த காவல் அதிகாரிக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? பாதிக்கப்பட்டவர் அல்லது வாகன உரிமையாளர் இதுகுறித்து உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் சம்பந்தப்பட்ட காவலர் மீது பின்வரும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். துறை ரீதியான நடவடிக்கை. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன். சஸ்பென்ஷன். கடமை தவறல். பெயர் பலகையை மறைத்தல் மற்றும் பொதுமக்களிடம் கண்ணிய குறைவாக நடந்து கொண்டதற்காக அதிகாரியை தற்காலிக பணி இடைநீக்கம் செய்ய முடியும். டிபார்ட்மெண்டல் இன்குவயரி. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் ஊதிய உயர்வு, பிடித்தம், பதவி இறக்கம் அல்லது பணியில் இருந்து நீக்கம் வரை நடவடிக்கை எடுக்கப்படலாம். இந்திய தண்டனை சட்டம் பாரதிய நியாய சன்ஹிதா BNS கீழ் வழக்குகள். பொது ஊழியராக தனது கடமையை செய்ய தவறுதல். அரசு ஊழியர் ஒருவர் சட்டப்பூர்வமான தனது கடமையை செய்ய மறுத்தால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். உச்ச நீதிமன்றத்தின் பெயர் பலகை விதியை மீறியதற்காக அவர் மீது தனியாக அவமதிப்பு வழக்கு தொடரலாம். வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் என்ன செய்ய வேண்டும்? வாகன சான்று மற்றும் சலான் சரிபார்த்தல். காவல்துறை உங்கள் வாகனத்திற்கு அபராதம் விதித்திருந்தால் அது உடனடியாக இச்சலான் அமைப்பில் பதிவேற்றப்படும். ஓட்டுநரின் மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தி SMS வரும் அல்லது எம்பரிவாகன் இச்சலான் வெப்சைட்டில் வாகன எண்ணை போட்டு என்ன வழக்கு போடப்பட்டுள்ளது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தல். சம்பந்தப்பட்ட காவலரின் ரோந்து வாகன எண், பெட்ரோல் வெஹிக்கிள் நம்பர், சம்பவம் நடந்த இடம், நேரம் ஆகியவற்றை குறித்துக் கொள்ளுங்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் SP, மாநகர காவல் ஆணையர், கமிஷனர் ஆஃப் போலீஸ் அல்லது போக்குவரத்து துணை ஆணையரிடம் DC டிராஃபிக் உடனடியாக எழுத்துப்பூர்வமாக புகார் அளியுங்கள். மாநில மனித உரிமைகள் ஆணையம் SHRC. ஒரு காவலர் காரணத்தை கூறாமல் தன் அடையாளத்தை மறைத்து தன்னிச்சையாக செயல்படுவது மனித உரிமை மீறலாகும். எனவே மாநில மனித உரிமைகள் ஆணையத்திலும் புகார் அளிக்கலாம். முக்கிய குறிப்பு. பொதுமக்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வதும் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கான காரணத்தை தெளிவுபடுத்துவதும் காவல்துறையின் தலையாய கடமையாகும்.